தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை. Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. AAA with specialization in electric vehicles and energy engineering. ஹலோ பிஹைண்ட் பக்தி வியூவர்ஸ், நான் உங்கள் ஸ்னேகா. ஸோ நம்ம இன்னைக்கு நம்ம யாரை வெல்கம் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒவ்வொரு மாதத்துக்குமே நம்ம ராசி பலன்கள் பார்க்குறது வழக்கம் இல்லையா? ஸோ செப்டம்பர் மாதத்தை இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலாகவும் இன்னும் கொஞ்சம் அழகாகவும் மாற்றுறதுக்காக நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னா, டாரட் கார்ட் ரீடர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர் நம்ம சாரா மேம் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. ஸோ இவங்க நம்ம கிட்ட முருகன் மூலியமா என்ன மெசேஜ் கொண்டு வராங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். வாங்க. வணக்கம் மேம். வணக்கம் சிஸ்டர். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். ஸோ செப்டம்பர் மாதம் ஆரம்பிச்சிருச்சு மேம். ஸோ இந்த மாதத்துக்கான 12 ராசிகளுக்குமான பொது பலன்கள் மற்றும் நட்சத்திர பலன்களை இந்த வீடியோ மூலமா பார்க்கலாமா மேம்? ஸோ நான் ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி தான், நம்ம முருகன் மெசேஜ் பண்ணுவாங்க அப்படின்றது தான் நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கோம் உங்ககிட்ட இருந்து. ஸோ அது ஒரு மிகப்பெரிய ஒரு வரம் எங்கள் எல்லாருக்குமே. ஸோ அதை தாண்டி இந்த மாதத்துக்கான பொது பலன்கள், ஸோ முருகன் என்ன மெசேஜ் கொடுக்குறாங்க எங்கள் எல்லாருக்கும் அப்படின்றத நாங்கள் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ வெல்கம் பண்ணிடலாம் மேம், உள்ள போயிடலாம் ஷோக்குள்ள. ஃபர்ஸ்ட் ராசி மேஷ ராசி. ஸோ மேஷ ராசிக்கான பொது பலனும் மற்றும் நட்சத்திர பலனும் சொல்லுங்க. ஸோ மேஷ ராசி உங்களுக்கான கார்ட்ஸ். மேஷ ராசிக்கு இந்த செப்டம்பர் மாதம் ஒரு ரெனிவல் மாதிரி ஒரு சில விஷயம் நடக்க போகுது. ஒரு ஜட்ஜ்மெண்ட் கிடைக்க போகுது அப்படின்லாம். ஜட்ஜ்மெண்ட்ன்றது அவங்களுடைய வாழ்நாளுக்கான அவங்களுடைய கர்ம வினைகளுக்கான ஜட்ஜ்மெண்ட் கிடைக்க போகுது. ஸோ அவங்க நல்லது மட்டும் செஞ்சுருந்தா அப்போ முழு நம்பிக்கை தைரியத்தோடு அவங்க இருக்கலாம். நல்ல விதமான ஜட்ஜ்மெண்ட் அவங்களுக்கு கிடைக்கும். அதாவது கடவுள்கிட்ட இருந்து யூனிவர்ஸ் கிட்ட இருந்து ஜட்ஜ்மெண்ட் கிடைக்கும். ஸோ அவங்களுக்கான ஜஸ்டிஸ் கிடைக்கும். அவங்களுடைய உண்மை நேர்மை அந்த உழைப்பு இதுக்கான ஒரு ஜஸ்டிஸ் அவங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். பண ரீதியான ஏதாவது உதவிகள் அவங்க யார்கிட்டையாவது வாங்கணும்னு இருக்கிறாங்க, ஆர் இவங்க பண உதவி கொடுத்துருக்காங்கன்னா ஸோ அதற்கான ஒரு பிரதிபலனும் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு இருக்குது. ஸோ இவங்க இந்த மாதம் முழுக்க ரொம்பவும் அதாவது ரொம்ப ரொம்ப ஹோப்போடு இருக்கணும். மிகப்பெரிய ஒரு பவர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ எதாக இருந்தாலும் நம்மளால் எடுத்து செய்ய முடியும், எதாக இருந்தாலும் நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்றது அந்த ஒரு செல்ஃப் மோட்டிவேட் அவங்களே அவங்க பண்ணிக்கணும். அந்த அளவுக்கு ஒரு தன்னம்பிக்கை அவங்களுக்குள்ளே இருக்கணும். ஸோ இதை மட்டும் ஃபாலோ பண்ணால் போதும். அவங்களுக்கு மற்ற விஷயங்கள் எல்லாம் அழகாக நடக்கும். தானாகவே அதற்கான ஒரு வாய்ப்பும் உருவாகும். எல்லாமே நன்மையாக நடக்கும் இந்த மாதம். ஸோ அதிகமாக இவங்களுக்கு நிறைய விஷயங்கள் நடக்க இருக்குது அப்படின்றதுனால மேஜரான நன்மைகள் நடக்கும். அதில் லைஃப் டைம்க்கே தேவையான நன்மைகள் நடக்கும். ஸோ அப்போ இவங்களும் அதே மாதிரி சில இடங்களில் உண்மையை மட்டும் பேசணும், பேலன்ஸ்டாக இருக்கணும், நியூட்ரலாக போயிடணும். யாராக இருந்தாலும் பெரியவங்க சின்னவங்க யாராக இருந்தாலும் சரி, பணக்காரங்கள் ஏழைக்கு எந்த மாதிரி மணி ஸ்டேட்டஸில் இருந்தாலும் சரி, ஸோ எல்லாருக்கிட்டையும் ஒரே மாதிரி ஜஸ்டிஸாக போயிடணும். ஸோ இதை மட்டும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு. ஸோ ஒரு சந்தோஷமான விஷயம் மேஷ ராசிக்கு. இதை தொடர்ந்து நம்ம நட்சத்திர பலன்களும் பார்க்கலாம் மேம். ஸோ அடுத்ததாக மேஷ ராசிக்கான அஸ்வினி நட்சத்திரத்தில் உள்ள முருகன் சொல்கிற மெசேஜ் என்ன மேம்? ஸோ மேஷ ராசி அஸ்வினி நட்சத்திரம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். ஸோ இவங்களுக்கு முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இவங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய ஒரு விரக்தியான விஷயங்கள்லாம் அவங்க மைண்ட்லேருந்து போகணும். கூடிய சீக்கிரம் அதெல்லாம் போயிடும். இவங்களுக்கு நல்ல ஒரு லவ் லைஃப் அமையும். லவ் ரிலேட்டடான ஒரு கல்யாண வாழ்க்கை, திருமண வாழ்க்கையில் கூட ஒரு அன்பு அதிகமாக இருக்கும். ஸோ அவங்களுடைய மனசுலையும் அந்த அன்பு கருணை இதெல்லாம் நிறைஞ்சு இருக்கிற மாதிரியான ஒரு பிளெஸ்ஸிங் இந்த மாதம் அவங்களுக்கு முருகர்கிட்டேருந்து கிடைக்கும். ஸோ எப்போவுமே அவங்க முருகருடைய துணையோடையே இருப்பாங்க. ஸோ அதை நிறைய இடத்துல இந்த மாதம் அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. அதே மாதிரி அவங்களுடைய ஹார்ட் சக்ரா இந்த மாதம் ஆக்டிவேட் ஆகும். ஸோ அப்படி ஆக்டிவேட் ஆகும்போது அவங்களுடைய மனசு எப்போவுமே ஒரு லேசானதாக இருக்கும். நிறைய பேருக்கு அன்பு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு தூண்டுதலை கொடுக்கும். இது எல்லாமே முருகருடைய செயல் தான். ஸோ அந்த மாதிரியான ஒரு பிளஸ்ஸிங்ஸை இந்த மாதம் முருகர் அவங்களுக்கு கொடுப்பாரு. அதனால் எதை பற்றியும் கவலைப்பட வேணாம். குறிப்பாக காதல் திருமணம் சார்ந்த விஷயங்கள் வாழ்க்கையில் அவங்களுக்கு எல்லாமே பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ முருகரை மட்டும் அவங்க தொடர்ந்து இருக்க பிடிச்சிக்கிட்டா போதும், எல்லாமே கரெக்டாக இருக்கும் அப்படின்றது தான் முருகர் தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. ஸோ அடுத்ததாக பரணி நட்சத்திரத்துக்கான முருகன் மெசேஜ். ஸோ மேஷ ராசி பரணி நட்சத்திரம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். ஸோ முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னென்னா, இந்த மாதம் தெரிஞ்சோ தெரியாமலையோ அவங்களுடைய அம்மாவினுடைய மனசு கஷ்டப்படுற மாதிரி நடந்துக்கக்கூடாது. ஸோ அவங்க அம்மா கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். முடிஞ்சால் அவங்க அம்மா கையால் கொஞ்சம் சாப்பாடு ஊட்டிக்கிறது, இல்லை அவங்க அம்மாவுக்கு இவங்க ஊட்டி வர்றது, இது கொஞ்சம் ஒரு
ஆர்டிஃபிஷியலாக கூட தெரியலாம், பட் அது எந்தவித ஆர்டிஃபிஷியலும் இல்லை, இந்த காலகட்டத்தில் அப்படி ஆக்கிட்டாங்க. ஸோ இது இயல்பு. ஸோ இந்த விஷயத்த அவங்க வந்து செஞ்சாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுடைய அம்மாவினுடைய மனசு வந்து குளிரும். அம்மா கூட இல்லை அப்படின்னு வருத்தப்படுறவங்க கூட அந்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஒய்ஃப் இல்லை சிஸ்டர்ஸ் இவங்க கிட்ட கூட இந்த மாதிரியான ஒரு விஷயத்த பண்ணலாம். அந்த அன்பை வந்து ஷேர் பண்ணலாம். ஸோ இதை இந்த மாதம் அவங்க செய்யும் போது அவங்க நிறைய கோவில்களுக்கு போயிட்டு நிறைய புண்ணியங்களை சேர்த்த பலன் அவங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ அம்மா இல்லை அம்மா ஸ்தானத்தில் இருக்கவங்களோட இந்த மாதம் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அவங்கள முடிஞ்சளவுக்கு சந்தோஷமாக வச்சுக்கணும் அப்படின்றது தான் முருகர் அவங்க தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. ஸோ அடுத்ததாக மேஷராசிக்கான கிருத்திகை நட்சத்திரத்தில் உள்ள முருகன் மெசேஜ். ஸோ மேஷ ராசி கிருத்திகை நட்சத்திரம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். ஸோ முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இவங்க இந்த மாதம் முழுவதும் திருத்தணி முருகர் வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லதாக இருக்கும். முடிஞ்சால் திருத்தணி முருகரை வந்து ஃபேமிலியோட தரிசனம் பண்ணலாம். இதை செய்யும் போது அவங்களுடைய மனசில் வந்து சில பேர் மேலே விருப்பங்கள் இருக்கும், தெரியப்படுத்த முடியாமல் இருக்கும். சில பேர் மேலே கோபங்கள் இருக்கும், ஏதோ ஒரு வெறுப்பு இருக்கும். இந்த ரெண்டுமே அவங்களுக்கு வந்து சரிசமமான ஒரு நிலைக்கு வரும், பேலன்ஸ்டாக இருக்கும். இதனால் அவங்க உடல் ரீதியாக வந்து பிரச்சனையை அனுபவிக்கிறாங்கன்னா அந்த உடல்நல கோளாறுகளும் சரியாகும். மன ரீதியாக ஒரு விஷயம் ஸ்டார்ட் ஆகிட்டு அது உடல் நலத்தில் பாதிப்பு இருக்குது அப்படின்ற போது இது ரெண்டுமே சரியாகும். இந்த திருத்தணி முருகர் வழிபாடு இந்த மாதம் முழுவதும் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு செய்யணும். அதாவது திருத்தணி முருகர் அவரை வந்து நேராக வந்து தரிசனம் பண்ணணும் அப்படின்றது முருகர் அவங்களுக்கு கொடுக்குற ஒரு இன்விடேஷனாக கூட எடுத்துக்கலாம். ஸோ அது அவங்களுக்கான ஒரு முருகர் மெசேஜாக இருக்குது. ஸோ இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி 12 ராசிகள் மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ராசிக்கான நட்சத்திர பலனா முருகன் என்ன சொன்னாங்க அப்படின்றத எங்கள் கூட ஷேர் பண்ணியிருந்ததுக்கு ரொம்ப நன்றி மேம். தேங்க்யூ ஸோ மச். நன்றி சார்.